இன்னைக்கு நம்ம லவ் டுடே படத்தை பார்த்து பிரதீப் ரங்கநாதன் அவரோட முதலாம் படத்திலேயே பட்ஜெட்டை விட 20 மடங்கு, அதாவது 5 கோடி 6 கோடி பட்ஜெட்டு போட்டு 100 கோடி கிட்ட வசூல் எடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு முதல் படத்திலே அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு டைரக்டரு, அவர் நடிகரும் கூட பிரதீப் ரங்கநாதன் மாதிரி, அந்த டைரக்டரு அவரோட முதல் படத்தில் ஒரு சின்ன பட்ஜெட் படம், இந்த லவ் டுடே அளவுக்கு கூட கிடையாது, அதோட சின்ன பட்ஜெட் படம் 40 மடங்கு வசூலாக ரிட்டர்ன் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் அவருமே நடிச்சிருக்காரு. அது ஒரு சின்ன பட்ஜெட் படம், சின்ன கேஸ்ட் அண்ட் குரூ படம். ஸோ அந்த படம் என்ன படம், அந்த டைரக்டர் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்காக நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் கப்ஸா படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து தான் கண்ணை நம்பாதே, கோஷ்டி அந்த படங்களும் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் தூஜுதே மெயின் மக்கார் படத்தோட வசூலையும், அதுக்கடுத்து தான் அயோத்தி படத்தோட வசூலையும், அப்புறம் அகிலன் படத்தோட வசூலையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்னேன்ல, ஒரு சின்ன பட்ஜெட்டில் பெரிய வசூல் எடுத்த திரைப்படம் முதல் படத்துலேயே அந்த டைரக்டர் பண்ணிட்டார் அப்படின்னு. அது என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு தூஜுதே மெயின் மக்கார் படத்தோட Day 9 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 4 கோடியே 35 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 35 லட்சமும், வேர்ல்டு வைடு 4 கோடியே 70 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இந்தியா முழுக்க 111 கோடியே 70 லட்சமும், ஓவர்சீஸில் 18 கோடியே 60 லட்சமும், வேர்ல்டு வைடு 130 கோடியே 30 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாகவே அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அயோத்தி படத்தோட Day 15 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 18 லட்சமும், வேர்ல்டு வைடு 20 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 3 கோடியே 7 லட்சம் டோட்டலாக வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3 கோடியே 64 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் பிரேக் ஈவனுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ வர எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே இந்த படம் போயிடுச்சு. அதுக்கடுத்ததாக அகிலன் படத்தோட 7வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 30 லட்சமும், வேர்ல்டு வைடு 40 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 9 கோடியே 30 லட்சமும், வேர்ல்டு வைடு 12 கோடியே 83 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 25 கோடி. இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப்பான மூவியாக தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. வாத்தி படத்தோட 28வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 15 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 45 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 65 லட்சம். ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக 42 கோடியே 85 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 45 கோடியே 72 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 116 கோடியே 30 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 50 கோடி, தேட்டரிக்கல் பிஸ்னஸ் 35 கோடி பண்ணியிருக்காங்க. வாங்கின எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் மூவியாக அமைஞ்சிருக்கு வாத்தி. ஸோ தனுஷ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்ததாக இன்றைக்கி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் முக்கியமான பேன் இந்தியா திரைப்படம் அப்படின்னா கப்ஸா அப்படின்னு சொல்லலாம். இதில் 3 சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காங்க. கன்னட சூப்பர் ஸ்டார் 3 பேர் நடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உபேந்திரா உங்களுக்கு தெரியும், அந்த சத்தியம் படத்தில் கூட்டு வந்து காலி பண்ணி விட்டார் நம்ம விஷால் அவர். அப்புறம் கிச்சா சுதீப், அவர் தெரியாமல் இருக்காது, இப்போ கூட விக்ராந்த் ரோனான்னு ஒரு படம், நானி. அப்புறம் சிவராஜ்குமார், அவர் கூட இப்போ ஜெயிலர் படத்தில் நடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இப்போ கூட ஒரு படம் கூட ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அது கூட எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்திருக்கு, தமிழ் டபுள்லாம் வந்திருக்கு. ஸோ எப்படி வந்து கேஜிஎஃப்ஓ, காந்தாரா, விக்ராந்த் ரோனான்னு சொல்லிட்டு அவங்க பேன் இந்தியா ஃபில்மாக வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்களோ, அந்த வரிசையில் இந்த கப்ஸாவும் இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு விமர்சனமுமே வந்து நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருக்குது, பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. என்ன அந்த கேஜிஎஃபோட அந்த இது மட்டும் அங்கங்கே சாயல் மட்டும் தெரியுது, அதெல்லாம் தவிர்த்து பார்த்தா இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஃபேன்ஸு பயங்கரமாக இந்த படத்தை கொண்டாடுறாங்க. கர்நாடகாவில் இந்த படம் வந்து ஒரு பெரிய வசூல் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து கர்நாடகாலே, அதாவது கன்னட சினிமாலேயே அதிக பட்ஜெட் போட்டு எடுத்த படம். 120 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது அதாவது மொத்தமாக எல்லாம் இந்தியா முழுக்க 10 கோடி, ஒரு ஓவர்சீஸில் ஒரு 5 கோடி வருமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த டீம் எதிர்பார்த்தது அப்படிங்கிறது முதல் நாள் வசூல் 30 கோடி வேர்ல்டு வைடு எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ 30 கோடி வருதா, இல்லை 20 கோடி வருதா, இல்லை 10 கோடிக்கு கம்மியாக வருதா அப்படிங்கிறத நாளைக்கு தெளிவான டீட்டெயிலான ரிப்போர்ட்டில் நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக கண்ணை நம்பாதே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட படம். ஸோ அந்த படத்தோட வசூலையும் நாளைக்கு பார்ப்போம். அந்த படமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் இது இல்லாமல் டிசியில் ஒரு படம் வந்திருக்கு, ஷசாம் த ஃபியூரி ஆஃப் காட்ஸ் அப்படிங்கிறது பார்ட் 2. கோஷ்டி, இது வந்து நம்ம காஜல் அகர்வால் நடிச்சிருக்காங்க. ஸோ பெரிய ஈர்ப்பு இல்லை போஸ்டர் பார்க்கும்போதோ ட்ரெய்லரை பார்க்கும்போதோ. குடிமகான்
ஸோ இந்த படமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த படத்தில் ஏதாவது ஒரு படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இப்போ எப்படி அயோத்தி படத்தை நம்ம பயங்கரமாக கொண்டாடுறோமோ, சசிகுமார் ஜெயிச்சதுக்கப்புறம் சசிகுமாரை ஆஹா இவர் ஜெயிச்சிட்டார்ப்பா, இவர் இத்தனை நாளாக தோத்துக்கிட்டு இருந்தாரு, இன்றைக்கி சசிகுமார் ஜெயிச்சோன்னா நம்மளில் ஒருத்தர் ஜெயிச்ச மாதிரி நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம். அந்த சசிகுமாரோட முதல் படம் தாங்க நான் சொன்ன படம். ஆமாங்க, சுப்பிரமணியபுரம்ங்க. சுப்பிரமணியபுரம் படத்தோட பட்ஜெட் என்ன தெரியுமா? 65 லட்சம். இந்த படம் வந்து சாதாரணமாக நம்ம ஊரோட அப்படி நின்றுட்டு போகல. முக்கியமான பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே இந்த படத்தை பற்றி நிறையா பேசியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். அனுராக் கஷ்யப் வந்து ஒரு படம் ஒன்று எடுத்தார், கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் இவர் எடுக்கிறதுக்கு தூண்டுதலாக இருந்தது சுப்பிரமணியபுரம். அதுக்கு நான் சசிகுமாருக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட்டே போட்டிருந்தாரு. ஓப்பனாக அவருக்கு நன்றி சொல்லி ட்வீட்டே போட்டிருந்தாரு. யார்? நம்ம அனுராக் கஷ்யப்புங்கிற ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரி டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய லெஜெண்டரி டைரக்டரு முதல் படம் எடுத்த ஒரு டைரக்டரை பார்த்து, அதாவது அவரோட முதல் படத்தை பார்த்து, இந்த படத்தை பார்த்து தான் நான் ஒரு படம் எடுத்தேன். அது பெரிய ஹிட்டு. கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஹிட் அது. ஸோ இந்த சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிறதோட இந்த கதையே புதுசாக இருந்தது. என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே நிறையா துரோகங்கள் நிறையா இருக்கும். அந்த துரோகத்துக்கு நடுவில் ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ நல்லாயிருக்கும். ஜெய் இந்த படத்தில் சூப்பராக பின்னி பெடல் எடுத்திருப்பார் நடிப்பில். ஸோ என்ன தான் இவர் ஹீரோவாக இருந்தாலுமே, மெயின் ஹீரோவாக ஜெய் இருந்தாலுமே, நம்மளோட எல்லாரோட ஃபோக்கஸுமே வந்து யார் இவர் கூடவே வராரு. அதாவது அந்த படம் பார்க்குற அந்த சமயத்தில் முதல் படம்ல இவர் தான் டேரக்டரா, இவர் தான் என்ன ஏதுன்னெலாம் தெரியாது, கூடவே வராரு, எப்போவுமே சீரியஸாக இருக்காரு, ஏதாவது ஒரு பிரச்சனைனா தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. இவர் தான் கூட எல்லாத்துக்கும் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சமாதானப்படுத்துறாரு, எல்லாமே பண்ணுறாரு. இவர் என்ன தான் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா இவர் தான் கடைசியில் கிளைமேக்ஸில் சம்பவம் பண்ணுவார். ஸோ இந்த ஹீரோயின் வந்து அவரோட அந்த ஹீரோயினோட அண்ணன் சமுத்திரகனி, அவர் வந்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கீழே உள்ளவங்க மேலே உள்ளவங்க அப்படிலாம் பார்த்து போட்டு தர சொல்லிடுவார். உனக்கு வந்து பொண்ணை தரேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு கூட இருந்த கஞ்சா கருப்பு முதற்கொண்டு எல்லாரையுமே வந்து கொல்கிற மாதிரி இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் முக்கியமாக ஜேம்ஸ் வசந்தன் அவர்களோட மியூசிக் பின்னி பெடல் எடுத்திருப்பார். ஸோ பெரிய விஷயங்க இந்த சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிறது. வெறும் 65 லட்சத்தில் எடுக்கப்பட்ட இந்த படத்தோட தமிழ்நாடு வசூல் மட்டுமே 23 கோடி 50 லட்சமும், வேர்ல்டு வைடு டோட்டல் கலெக்ஷன் 26 கோடி 50 லட்சம். ஸோ எவ்வளோ பெரிய விஷயம், 40 மடங்கு மேலே போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முதல் நாள் அப்படிங்கும்போது ஒரு ஊருக்கு, அதுவும் சின்ன சின்ன கிராமத்துலலாம் வெறும் ஒரே ஒரு தேட்டரும் ஒரே ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சிட்டியில் கூட பெரிய பெரிய தேட்டர்லலாம் ஒரே ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமாகவே என்னமோ 30 ஷோ 40 ஷோ கொடுத்தாங்களாம் முதல் நாள். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக பேசி இந்த படம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஹிட் ஆனது தான். இன்றைக்கி எப்படி நம்ம அயோத்தியை இந்த படம்லாம் என்ன நல்லா இருக்க போகுது, ஒரு வாரம் நடிச்சுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அயோத்தி படம் பார்த்துட்டு யாரோ வந்து நம்மகிட்ட சொல்லும் போது அப்படியா நல்லா இருக்கா பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கும்போது தானே தெரியுது அந்த படத்தோட அருமை. ஸோ அப்படி தான் வேர்ட் ஆஃப் மவுத்தில் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்ச சுப்பிரமணியபுரம். ஸோ சசிகுமார் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னா, அவர் ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி நம்மளுக்கு தோணும். அவரோட படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அது நாடோடிகளாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் வந்து சுப்பிரமணியபுரமாக இருக்கட்டும், இல்லை கிடாரியாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து அயோத்தி அந்த படம் வந்து இன்னுமே பெரிய வசூல் எடுக்கணும், இந்த படம் வந்து எல்லோரும் வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் போடலையா, நல்ல படம் தேட்டரில் போய் பாருங்கப்பா அப்படின்லாம் கமெண்ட்டில் போடுறீங்களா. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, சசிகுமார் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறது தான். ஸோ அப்படி நம்மளுக்குள்ளே ஒரு நபராக பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் சசிகுமார். ஸோ அந்தளவுக்கு அவர் ஒர்த்தான ஆளுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேசும்போதோ அவர் பேட்டியை பார்க்கும்போதோ ரொம்ப நட்புக்காக, அவர் படத்தில் மட்டும் இல்லை அவர் உண்மையிலே அப்படி நட்புக்காக சில விஷயங்களை தியாகமும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு தெரியுது. ஸோ சசிகுமார் அப்படிங்கிறவர் உண்மையிலே ஒரு பெரிய டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பாணியில் தான் நான் பார்க்குறேன். அவரை நடிகராக பார்க்குறத விட பெரிய டைரக்டராக அவர் மறுபடியும் படம் எடுக்க வரணும் அப்படிங்கிறத என்னோட பேராசை. ஸோ அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.